ஸோ இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 2013 வெளியான டப்பே படத்தோட 4வது பாகம் ஜின் கார்மசி அப்படிங்கிற ஒரு டர்க்கிஷ் ஹாரர் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இப்பவே சொல்லிடுறேன், இந்த படத்தை தனியா உட்காந்து பாத்துறாதீங்க. முக்கியமா நைட் நேரத்துல இந்த படத்தை தனியா உட்காந்து பாத்துறாதீங்க. ஏன்னா இந்த முழு படமுமே பாக்குறதுக்கு ஒரு படம் பாக்குறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வராதுங்க. உண்மையா ரியலா நம்ம கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும் நமக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்துல செஞ்சிருக்கானுங்க. நான் போட்ட டர்க்கிஷ் படங்கள்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டர்க்கிஷ் மூவினா இந்த படத்தையும் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒருத்தான ஒரு படம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல தரமான ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கானுங்க, யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. சோ என்ன இன்ஸ்டால ஃபாலோ பண்ணவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம கீழ இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம். சோ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயின் அவ கையில வச்சிருக்கிற கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காகனா நம்ம ஹீரோயின் அவளோட பேஷண்ட பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் ஒரு டாக்டர். அப்படி பேஷண்ட பார்க்க வரையில அவளுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி பேய் ஓட்டவனை கூட்டிட்டு வந்து அவன் மந்திர வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. எதுக்காகனா இதை பாருங்க, நான் அவளை சரி பண்றதுக்காக வந்தா இவங்க எல்லாம் இன்னும் கூட அந்த மூட நம்பிக்கையிலே மூழ்கி போய் கிடக்குறாங்க. இது மாதிரிலாம் பண்ணா எப்படி சரியாகும் அப்படிங்கிற மாதிரி வீடியோல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த பேய் பிடிச்ச லேடி இருக்கா பாத்தீங்களா, திடீர்னு ஆம்பளை வாய்ஸ்ல எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இது மாதிரி கத்துன்னு கத்திட்டு ஒரு ரூமுக்குள்ள ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த மந்திரவாதியும் கூடவே தொலைவிக்கிட்டு போறான். நம்ம ஹீரோயினும் சும்மா இல்லங்க, கூடவே போறா. இவன் என்னதான் பண்றா அப்படிங்கறத பாத்துருவோம்னு சொல்லிட்டு கூட போறா. அந்த லேடி ஒரு ரூமுக்குள்ள போனதை பார்த்துட்டு நம்ம மந்திரவாதியும் உள்ள போறாங்க. அதுக்கப்புறமா அந்த லேடியோட வாயில இருந்து கண்ட கருமத்தெல்லாம் எடுக்கிறாங்க. அது என்னன்னு தெரியல, ஏதோ முடி குடல் இது மாதிரி எல்லாம் கிடக்கு. அதுக்கப்புறமா தான் அந்த லேடியும் நார்மல் ஆகுறாங்க. அந்த மந்திரவாதி வந்து பேசுறான், இந்த உடம்புல இருந்த ஜின் போயிடுச்சு, இதுக்கப்புறமா இவங்களுக்கு பிரச்சனை இல்ல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்புறான். நம்ம ஹீரோயின் கேமரா பார்த்து நல்லா படம் காமிச்சால, இது மாதிரிதான் ஊரை ஏமாத்திட்டு திரிறாங்க அப்படிங்கிறவ. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் நேரா காரை எடுத்துட்டு எங்க போறானா, நம்ம அந்த மந்திரவாதி இருந்தா பாத்தீங்களா, அவனோட வீட்டுக்கு போறாங்க. அவனும் உள்ள கூட்டிட்டு போறான். அப்பதான் அவ கேக்குறா, எதுக்காக இப்படி பேய் ஓட்டுறேன்னு சொல்லி ஊரே ஏமாத்துறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாவ. ஏமாத்துறதா, நான் அது மாதிரிலாம் எதுவுமே பண்ணலாமா, உண்மையாவே அந்த பொண்ணோட உடம்புல ஒரு ஜின்னு இருந்தது, அதை தான் நான் விரட்டினேன் அப்படிங்கறத சொல்றான். சரி ஓகே, என்ன எழுத்துக்கள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, இதெல்லாம் தீய சக்திகள்ட்ட இருந்து நம்மள பாதுகாக்கிறதுக்காக எழுதப்பட்ட எழுத்துக்கள் அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லாம இவன் சயின்டிபிக்கலாவும் நிறைய விஷயங்களை அவளுக்கு புரிய வைக்க பாக்குறான். ஆனா அவ புரிஞ்சுக்கவும் மாட்டான், நம்பவும் மாட்டா. சரி ஓகேன்னு இவளை கூட்டிட்டு போய் நேத்து அந்த லேடியோட வாயில இருந்து கண்ட கருமத்தெல்லாம் எடுத்தா பாத்தீங்களா, அதை காட்டுறாங்க. அப்பயாவது நம்பவான்னு பார்த்தா இல்ல, நான் இப்பவும் நம்ப மாட்டேன், ஏன்னா நீங்க ஒரு ஸ்கிரீனுக்குள்ள போய் தான் பண்ணீங்க, நீங்களே உங்க பாக்கெட்ல இருந்து அதை எடுத்து அவ வாயில வச்சிருக்கலாம் அப்படிங்கிறாவ. சரி இப்ப என்னதாமா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்கல, என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவளோட பேரு குப்ரா. நான் ஒரு டாக்டரா இருந்துமே இத்தனை வருஷங்களா அவளை என்னால சரி பண்ண முடியல, நீங்க அவளை சரி பண்ணி காட்டுங்க, நான் அப்ப நம்புறேங்கிறாவ. சரி ஓகேமா, உன்னோட சவாலை நான் ஏத்துக்கிறேன், அந்த பொண்ணையும் சரி பண்றேங்கிறாவ. அப்பதான் அவ்வளவுதான், நல்ல சகுனம். ரெண்டு பேருமே அந்த வில்லேஜுக்கு கிளம்பிட்டாங்க. கார்ல இவங்க ரெண்டு பேருமே போறப்போ ரோடே அப்படியே மயான காட்சியளிக்குது. ஒருத்தம் கூட ரோட்ல இல்லைங்க, கருகம்னு அவ்வளவு இருட்டா இருக்கு. இருட்டுல எந்த பக்கம் போறதுன்னே தெரியாம வழி தெரியாம முடிக்கிறாங்க ரெண்டு பேருமே. அதனால பக்கத்துல இருக்கவங்க போய் வழி கேட்கலாமேன்னு போய் வழி கேட்டா அந்த ஊர் பேரை சொன்னாலே திட்டுறானுங்க, அடிக்கிறானுங்க, விரட்டுறானுங்க. அது ஒரு சபிக்கப்பட்ட கிராமம் அப்படிங்கிறானுங்க. சரி ஓகேன்னு இவங்க ஒரு இடத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்கையில யாரோ அழுகிற மாதிரியான சத்தம் கேக்குது. கேமராவும் லைட்டா ஸ்ட்ரக் அப் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோயினும் கையில அந்த கேமராவை எடுத்து அந்த அழுக சத்தத்தை நோக்கியே இவங்க ரெண்டு பேருமே போயிட்டு இருக்காங்க. அங்க ரெட் கலர்ல கண்கள் உள்ள ஏதோ ஒன்னத்தை நம்ம ஹீரோயின் பாக்குறா. அப்ப திடீர்னு இப்படி வந்து அட்டாக் பண்ண, அது பார்க்க மனுஷ மாதிரியே இல்ல, மிருகம் மாதிரியே இல்ல, என்ன அட்டாக் பண்ண வந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ரொம்ப அழுகுறா. கூட வந்தவனும் அப்பெல்லாம் ஒண்ணு இல்லாம பயப்படாத, தைரியமா இரு அப்படின்னு சொல்லி ஆசுவாசப்படுத்துறான். அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே காருக்கு வந்துடுறாங்க. ஒரு முஸ்லீமா இருக்கிறவங்க மோஸ்ட்லி ஒரு 5-6 தடவையாவது தொழுகிறவங்க. அதனால அவங்களோட நெத்தியில ஒரு தழும்பு ஏற்படும். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன், வயசானவங்களை பாத்தீங்கன்னா முஸ்லீம்ல எல்லாருக்குமே அந்த நெத்தியில அந்த தழும்பு இருக்கும். அதனால இவனும் ஒரு முஸ்லீமா இருக்கிறதுனால தொழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டிட்டு ஒரு இடத்துல தொழுதுகிட்டு இருக்காங்க. அந்த இடம் பாக்குறதுக்கு ஏதோ சுடுகாடு மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு குகை மாதிரியான ஒரு இடமும் இருக்குங்க. அப்படியே நடந்து பக்கத்துல போய் பார்த்தா ஒரு பெரிய வட்டத்தை போட்டு நடுவுல ஒரு முக்கோணத்தை போட்டு நடுவுல கண்ணு மாதிரி வரைஞ்சு வச்சிருக்கானுங்க. வரைஞ்சதை எதை வச்சு வரைஞ்சிருக்காங்கன்னு பாருங்க, ஆடு மாட்டோட எலும்பு மனுஷனோட எலும்பை வச்சு அந்த வட்டத்தை போட்டிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல உள்ள ஒரு மரத்துல நிறைய துணிகளையும் பொம்மைகளையும் கேரி பேக்களையும் கட்டி வச்சிருக்கானுங்க. என்னன்னு புரியல. அந்த மரத்துலயுமே 7175 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பரை எழுதி வச்சிருக்காங்க. இது ஜின்களை குறிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவனு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அங்க இருந்து ரெண்டு பேரும்
கிளம்பி மறுபடியும் கார்ல போயிட்டு இருக்கப்ப அங்க ஒரு ஆடு மேய்க்கிற வருவாங்க. அவங்கிட்ட விசாரிச்சு ஒரு வழியா ஒரு ரூட்டை கேட்டு போயிட்டு இருக்கையில ரோட்டை விட்டு கொஞ்சம் தூரத்திலேயே நட்ட நடு ராத்திரியில சூனிய வேலைகளை பாத்துக்கிட்டு பேய் மாதிரி அந்த ஊர்ல இருக்கவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா நம்ம ஹீரோயின் சொன்ன அந்த கிராமத்துக்கு வந்துட்டாங்க. அங்க அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, குப்ரா, அவங்களோட அம்மா நிக்கிறாங்க. ரெண்டு பேத்தையும் கூட்டிட்டு போறாங்க. பேய்களோட பேசுறவங்களையும் இது மாதிரி பேய் ஓட்டுறவங்களையும் ஓஜான்னு தான் சொல்லுவாங்க. சோ இனிமே வேணா நான் ஓஜானே சொல்றேன். அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு குப்ரா இருக்கா பாத்தீங்களா, அவளோட அத்தகாரி ஒருத்தி வராங்க. எதுக்காக ஓஜாவளா வீட்டுக்கு கூட்டு வரீங்க, முதல்ல வெளியில போங்க வெளியில போங்கன்னு கத்த குப்ராவோட அம்மா டக்குன்னு டென்ஷன் ஆகி என் பொண்ணோட உயிர் எனக்கு முக்கியம், நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறாங்க அவங்கள. சோ வீடு முழுக்க அங்கங்க கேமராவையும் நம்ம ஹீரோயின் பிக்ஸ் பண்றாங்க. எதுக்குன்னா இவ ஏதாவது ஏமாத்துறானா உடனே தெரிஞ்சு போயிடும் இல்லையா, அதுக்காக தான் வீடு முழுக்க கேமரா பிக்ஸ் பண்றா. இப்ப அந்த அத்தகாரி கேமரா முன்னாடி வந்து நிக்கிறாங்க. கேமராவே ஒரு நிமிஷம் அப்படியே ஜர்க் ஆகுது, ஒரு மாதிரி வித்தியாசமா பாக்குறாதே. இப்ப நம்ம ஓஜா நம்ம ஹீரோயின் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கையில சரி சொல்லுங்க எப்பயாவது அந்த குப்ராங்கிற பொண்ணுக்கு அப்படி என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்கல ஒரு வீடியோ பிளே பண்ணி காட்டுறானுங்க. அன்னைக்குதான் அந்த குப்ராங்கிற பொண்ணுக்கு கல்யாணமும் நடந்துகிட்டு இருக்கு. பொண்ணு செம சந்தோஷமா இருக்கா. ஃபங்க்ஷனும் நல்லா ஜாம் ஜாம் தாங்க போயிட்டு இருக்கு. திடீர்னு இவளோட ஃபேஸே அப்படியே மாறுதுங்க. பக்கத்துல ரூமுக்கு ஓடி போறா. ஓடி போயிட்டு வந்தவ அப்படியே ஒரு மாதிரி வெறிக்க பாக்குறாங்க. அப்ப இவளோட உடம்புல இருக்க அந்த ஜின்னோட உருவமும் டக்கு டக்குன்னு அந்த ஒரு செகண்ட் வந்து போகுது. அப்புறமா கையில ஒரு கத்தியை எடுத்து அவளோட புருஷனையே கத்திய வச்சு சதக்குன்னு சொருவி அந்த இடத்துலயே சாகடிச்சிருக்கா. இதெல்லாம் ஓஜா பார்த்துட்டு இவளோட உடம்புல ஒரு ஜின் இருக்கு அப்படிங்கறது நல்லாவே தெரியுது அப்படிங்கறத சொல்றான். அது மட்டும் இல்லாம அந்த ஜின் அரேமிக் மொழியை பேசுது அப்படிங்கறதையும் சொல்றான். அது மட்டும் இல்லாம அந்த ஜின் ஒரு நம்பரை சொல்லுது. அந்த நம்பர் என்னன்னா 7175. இத சொன்னதுமே வீட்டுக்கு வெளியில நம்ம உடனே போய் ஏதாவது தேடி பார்க்கணும், வெளியில தான் ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டு இவன் போய் தொலைறான். அப்படியே போய் ஒரு இடத்துல நின்னுட்டு அப்படியே திரும்பி பாப்பா பாருங்க, கண்ணாடிக்கு அங்கிட்டு ஒரு உருவம் நிக்குது. யாரான்னு பார்த்தா அது வேற யாரும் கிடையாதுங்க, அந்த குப்ரான்னு ஒரு பேர் அடிபடுதுல அந்த பொண்ணு தான். சோ அங்க ரெண்டு பேருமே போறாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்ததும் அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம், கட்டி புடிச்சு அப்படியே அழுகுறா. அவளை அப்படியே ஹாலுக்கு கூட்டிட்டு வராங்க, உட்கார வச்சு பேசுறாங்க. அப்பதான் நம்ம ஓஜா கேக்குறாரு, நீ எதுக்காக அன்னைக்கு கல்யாணத்துல வயலண்டா பிஹேவ் பண்ண, அப்படி உனக்கு என்னமா ஆச்சு, உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கல. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படிங்கறத சொல்றா. சரி ஓகே, நீ தூங்குறப்ப உனக்கு ஏதாவது சத்தங்கள், யாராவது பேசுற மாதிரி உனக்கு ஏதாவது சத்தம் கேக்குதா அப்படின்ற மாதிரி கேட்கிறான். அது மாதிரி எனக்கு எதுவும் கேட்காது, ஆனா எனக்கு நிறைய கனவுகள் வரும். அந்த கனவுகள்ல நான் பாக்குறது எல்லாமே ஒரே ஒரு கண்ணை மட்டும் தான். சில நேரத்துல எனக்கு ஒரு கனவுல ஒரு குழந்தை வரும். அந்த குழந்தையோட முகத்துல ஒரே ஒரு கண்ணு தான் இருக்கும், அதுவும் நெத்தியில மட்டும் தான் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப இந்த பொண்ணு அந்த கல்யாணத்தை போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் அவ கத்தியில குத்துனா பாத்தீங்களா, அந்த கத்தியை கூட இன்னும் பத்திரப்படுத்தி ஒரு பெட்டியில போட்டு வச்சிருக்கானுங்க. அதையெல்லாம் அந்த குப்ராவோட அம்மா காட்டிக்கிட்டு இருக்காங்க. கூடவே குப்ராவோட அப்பாவை பத்தி கேட்கல, குப்ரா பிறந்த உடனே அவங்க அப்பா இறந்துட்டாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லி அவங்க ஃபீல் பண்றாங்க. அப்படியே மயங்கி விழுகிறாங்க. நம்ம ஹீரோயின் தான் டாக்டர் இல்லையா, அதனால ஊசியை போட்டு அவங்களையும் ஆஸ்வாசப்படுத்துறா. இப்ப அந்த ஓஜாங்கிறவன் என்ன சொல்றான்னா, இந்த ஒற்றை கண் அப்படின்னு வந்ததுனாவே அது ஜின்களை மட்டும் தான் குறிக்கும். அதனால இந்த ஒற்றை கண்ணை குறிக்கிற மாதிரியான ஒரு சிம்பல் இல்ல பொருள் இந்த வீட்டுல எதுவுமே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அது சம்பந்தப்பட்ட அது மாதிரியான பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம ஓஜா எடுக்கிறான். இப்ப குப்ராவை அவளோட ரூமுக்கே கூட்டிட்டு போயிட்டு இவங்க எல்லாருமே அந்த ரூமுக்கு போயிடுறாங்க. அங்க டோரை லாக் பண்ணிடுறாங்க, லைட்டையும் ஆஃப் பண்ணிடுறானுங்க. கையில இவன் கொடுக்குற ஒரு லிக்விட அவ கையில அப்படியே தேய்ச்சிக்க சொல்லிட்டு அப்படியே முகத்துல வை அப்படிங்கறத மட்டும் தாங்க அவன் சொன்னான். அடுத்த செகண்ட் அந்த ஜின் இவளோட உடம்புக்குள்ள வந்துருச்சுங்க. அது மட்டும் இல்லாம இவ உடம்புல நிறைய காயங்கள் இருக்கு. இவ்வளவு வருஷங்களா இவள அந்த ஜின் டார்ச்சர் பண்ணிருக்குங்க, காயப்படுத்திருக்கு. அதுக்கப்புறமா இவளோட உடம்புல இருந்து அந்த ஜின்னும் போயிருது. இப்ப நம்ம ஓஜா என்ன பண்றாருன்னா, அந்த குப்ரா பண்ண உட்கார வச்சு அவ தலையில ஒரு முக்காடை போட்டு விட்டுட்டு இவரு இப்ப கைய உள்ள விடுறாரு. அப்ப இவரோட கையில ஒரு சிம்பலை அந்த ஜின் எழுதி விடுதுங்க. அதனால உடனடியா இதை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக குரான்ல அதுக்கான அர்த்தத்தை தேடி போறாங்க. அதுக்கான அர்த்தம் மிரர், அதாவது கண்ணாடி தாங்க அதுக்கான அர்த்தம். இப்ப நம்ம ஹீரோயின் ஓஜாவை தனியா கூட்டிட்டு போயிட்டு இது மாதிரி நாம காலத்தை கடத்த அந்த குப்ரா பண்ணோட உடம்பு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, அதனால ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரி கேட்கல. இல்ல கொஞ்சம் பொறுமையாரு, எனக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடு, நான் நிரூபிக்கிறேன், அந்த பொண்ணை நான் காப்பாத்துறேன் அப்படின்ற மாதிரி கேட்கல. சரி ஓகேன்னு இவ்வளவு ஒத்துக்கிறா. இப்ப நம்ம ஹீரோயின் அந்த கேமராவை பார்த்து அப்படியே பேசிட்டு இருக்கப்போ மாடியில இருந்து ஒரு உருவம் அப்படியே இவளை பாத்துக்கிட்டே இருக்கு. உண்மையாவே இந்த சீன்ல நானே பயந்துட்டேங்க. படம் பார்க்கையில உங்களுக்கு செம்மையா அள்ளு விட்டுரும். இப்ப வீட்டுல எல்லாரும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அந்த குப்ரா பொண்ணுக்கு முழிப்பு வருது. தானாவே முழிக்கிறா, எழுந்திருச்சு உட்கார்றா, எழுந்திருச்சு போய் கண்ணாடி முன்னாடியே அப்படியே நிக்கிறா. நடந்து போறான், ஆனா அந்த கண்ணாடியில உள்ள உருவம் அப்படியே நிக்குதுங்க. நேரா அவளோட அம்மாவையும் அவ அக்காகாரையும் போயிட்டு வெறிக்க அப்படியே முறைச்சு பாக்குறா. அதுக்கப்புறமா மறுபடியும் அவளோட ரூமுக்கு போறா. அங்க போய் பார்த்தா அந்த கண்ணாடியில உள்ள உருவம் பெட்ல இருக்குங்க. ஆனா இவன் இங்க நின்னுகிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா தூங்கிடுறா. மறுபடியும் காலையில விடியுது. எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கப்போ இப்போ நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே உமட்டதுங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா அவ வாயில இருந்து ஏதோ ஒரு முடியா குடலான்னு தெரியலங்க வெளியில வந்து விழுகுது. என்னாச்சு உனக்கு இப்படி
இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி ஓச்சா கேட்கல. இல்ல நைட்டு நான் கொஞ்சம் சரியா தூங்கல, அதனாலதான் வாந்தி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. சோ அந்த ஜின் வந்து கண்ணாடி அப்படின்ற மாதிரியான ஒரு சிம்பலை கொடுத்துட்டு போச்சு பாத்தீங்களா. அதனால அதை வச்சு ஒரு சடங்கை செஞ்சுக்கிட்டு இருக்கான் நம்ம ஓஜா. அப்பவுமே நம்ம ஹீரோயினுக்கு அவன் மேல ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு, இவன் ஏதாவது ஏமாத்திடுவானோ அப்படிங்கிறதுக்காக ரூம்ல நீங்க தனியாலாம் இருக்க வேணாம், நானும் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவேங்கிறான். சரி ஓகே உள்ள வான்னு சொல்லிட்டு இவனும் உள்ள கூட்டு போறான். அப்ப இவன் ஒரு கருப்பை துணியை போட்டு உள்ள முக்காடு போறப்பயுமே இல்ல அப்பவும் நான் பார்க்கணும் வீடியோ எடுக்கணுங்கிறான். சரி ஓகே நானே கேமரா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இவனும் உள்ள உட்காந்துக்கிட்டு பேசுறான், மந்திர வார்த்தைகளை சொல்றான். அப்ப அந்த ஜின் அப்படியே பேச ஆரம்பிக்குதுங்க. வெளியில வந்துருச்சு, அந்த ரூம்குள்ளதான் இருக்கு. அப்ப ஹீரோயின் கிட்ட உன் கிட்ட தான் அந்த ஜின் நின்றுட்டு இருக்கு, பொறுமையாரு பொறுமையாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப குப்ரா கிட்ட இருந்து உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி இவன் கேட்பான் பாருங்க. அங்க உள்ள எல்லா கண்ணாடிகளையும் உடைச்சுக்கிட்டு அந்த ஜின் அந்த இடத்துல இருந்து போயிருது. அங்க ஒரு சிம்பிளை விட்டு போகுது. அந்த சிம்பிளுக்கு என்ன அர்த்தம்னா கழிவறை, அதாவது டாய்லெட் அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். பக்கத்துல ஏதாவது டாய்லெட் இருக்கா அப்படின்ற மாதிரி இவன் கேட்க ஆமா இருக்கு, ஆனா அதை நாங்க ரொம்ப வருஷங்களா யூஸ் பண்றது இல்ல அப்படிங்கறத சொல்றான். இப்ப நேரா கையில ஒரு சின்ன கோடாலி மாதிரி ஒன்னு எடுத்துட்டு போய் அந்த டாய்லெட்டை உடைச்சு உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா இங்க ஆடு மாடோட குடலு சதை எல்லாத்தையும் வெட்டி சூனியம் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த குப்ரா பொண்ணு மாதிரியான ஒரு பொம்மையும் இருக்கு, கூடவே ஒரு முழு மாட்டோட தலையை அப்படியே வெட்டி வச்சிருக்கானுங்க சூனியத்துக்காக. அங்க இருக்கிறவங்க ஒருத்தன் கூட வாந்தி எடுக்காம இல்ல, எல்லாருமே ஒமட்டுறானுங்க, நம்ம அந்த ஓஜாவையும் சேர்த்துதான். இப்ப அந்த குப்ராவோட அம்மாக்காரிக்கும் குப்ராவோட அத்தாக்காரிக்கும் ஒரு சண்டை. இதெல்லாம் எப்படி இங்க வந்துச்சுன்னு சொல்லி குப்ராவோட அம்மா கேட்க எனக்கு என்ன தெரியும், நான் தான் வச்சேன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை. அப்ப திடீர்னு அந்த குப்ரா பொண்ணு இங்க வந்து விழுகுறாங்க. மறுபடியும் அந்த ஜின் இவளோட உடம்புல வந்துருச்சுங்க, டார்ச்சரை அனுபவிக்கிறா. அதனால ஹீரோயின் மறுபடியும் கூட்டு போயிட்டு இது மாதிரி அவ சீரியஸா இருக்கா, சீக்கிரமாவே அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், தயவு செய்து வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறா. சரி ஓகே எனக்கு கடைசியா ஒரே ஒரு வாய்ப்பு கொடு, அதுலயே என்னால முடியலன்னா அப்புறமா நீ அவளை கூட்டிட்டு போ ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்ற மாதிரி இவர் கேட்க சரி ஓகேன்னு இவ்வளவு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த மாட்டு தொழுவம் இருக்கும் பாத்தீங்களா, அங்க அந்த குப்ரா பொண்ணை இவன் கூட்டு போறாங்க. அங்க மந்திர வார்த்தைகளை சொல்ல சொல்ல அந்த உடம்புல இருக்கிற அந்த ஜின் வெளியில வருது. அங்க உள்ளவங்களெல்லாம் சும்மா ஆட்டி வைக்குதுங்க, தவளை மாதிரி மேலையும் கீழையும் அப்படியே தாவுது. ஒரு வழியா அந்த உடம்புல இருந்த அந்த ஜின்ன நம்ம ஓஜா வெளியில விரட்டிட்டாரு. இப்ப அந்த குப்ரா பொண்ணு நல்லா தாங்க இருக்கா, நல்ல விதமா பேசுறா, அவளையும் பெட்ல படுக்க வச்சுட்டு ரிலாக்ஸ்டா நம்ம ஹோஜாவும் அப்படியே ஹால் பக்கம் வந்துடுறாரு. இப்ப நம்ம ஹீரோயினுக்கே அந்த ஹோஜா மேல வந்து ஒரு நம்பிக்கை வந்துருது, ஏன்னா அவன் சொன்னதை செஞ்சு காமிச்சிட்டான் இல்லையா, அதனால இவளுக்கு ரொம்ப நம்பிக்கை ஏற்படுது அவன் மேல. இப்ப வீட்டுல எல்லாரும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கப்ப மறுபடியும் அந்த குப்ரா பொண்ணை காட்டுறாங்க. திடீர்னு கண்ணு முழிச்சு உட்கார்றா, எதையோ பாக்குறா, நடந்து வெளியில போறா. அவளோட கல்யாண நாள் அப்ப ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தா பாத்தீங்களா, அந்த ட்ரெஸ்ஸை மறுபடியும் போட்டுக்கிறாங்க. கையில ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு அப்படியே நடுகால நின்று கேமராவே முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துல அந்த அத்தாகாரியே வந்துடுறாங்க. நல்லா அவன் மூஞ்சில சரக்கு சரக்கு சரக்குன்னு போட்டு கீரல போட்டு விட்டுறா. மத்தவங்க எல்லாம் சத்தம் கேட்டு ஓடி வந்து பாக்கையில அந்த குப்ரா பொண்ணு அங்க இல்லங்க, அங்க இருந்து ஓடி போயிட்டா. எங்க போயிருப்பா எங்க போயிருப்பா அப்படின்னு யோசிக்கையில கண்டிப்பா அந்த மரத்துக்கு தான் அவ போயிருப்பா, நம்ம அங்க போகலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க போய் பாக்குறாங்க. அங்க எலும்புலயே வட்டத்தை போட்டு கண்ணை வரைஞ்சு வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அதுக்கு நடுவுல அந்த குப்ரா பொண்ணு அப்படியே நின்னுகிட்டு இருக்காங்க. டேய் வராத, கிட்ட வந்தா இவளை கழுத்தறுத்து சாகடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி அந்த ஜின் சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா நம்ம ஹோஜா அப்படி இப்படின்னு ஒரு வழியா அந்த பொண்ணை காப்பாத்திடுறாங்க. இப்ப ஹீரோயின் காரி துப்புறா. ஏண்டா நீ அப்ப இவ்வளவு நேரம் பண்ணதெல்லாம் ஏமாத்து வேலையா, நீ சரியான ஃப்ராடு பைய அப்படின்னு சொல்லிட்டு அந்த குப்ரா பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிடுறான். ரோஜாவுக்கும் ஒன்னும் புரியல, என்னது நம்ம எல்லாமே கரெக்டா தானே பண்ணோம், ஏன் அந்த பொண்ணு சரியாகல அப்படின்ற மாதிரி இவனுக்கே ஒரு சந்தேகம் ஏற்படுது. இப்ப அந்த அத்தாகாரிய முகம் புல்லா கீரல போட்டு விட்டா பாத்தீங்களா அந்த குப்ரா. இப்ப அந்த அத்தாகாரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வராங்க, அவகிட்ட ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக அந்த குப்ரா பொண்ணோட அப்பாவை பத்தி நம்ம ஓஜா விசாரிக்கிறாரு. ஆக்சுவலி இந்த குப்ரா பொண்ணை இந்த அத்தாகாரிக்கு சுத்தமா பிடிக்காது போல இருக்குங்க, ஏன்னா இவ பிறந்த உடனே அவளோட அப்பங்காரன் அங்கேயே ரத்த வாந்தி எடுத்து செத்து போயிருக்காங்க. இவ ஒரு சாத்தான் குழந்தை, அதனாலதான் அவ பிறந்த உடனே அவங்க அப்பனையே சாப்பிட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம சாதாரண ஒரு விவசாயிக்கு எப்படி இவ்வளவு சொத்து பத்து வந்தது, அவன் ஏதோ தப்பு பண்ணிருக்கான், அதன் மூலமா தான் இவ்வளவு அவனுக்கு சொத்து பத்து வந்தது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த அத்தாகாரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை பத்தி நீங்க இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா பக்கத்து கிராமத்துல ஹைலேஷன் சொல்லி ஒருத்தர் இருக்கான், அவனை போய் நீங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவனோட ஃப்ரெண்டுக்கு போனை போட்டு இது மாதிரி 7175 என்ன, அதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கறத சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப நைட் நேரத்துல கூட அந்த மரத்துக்கிட்ட போய் ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்குமா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப
ஒரே போடா போட்டிருக்கணும், பையன் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டான். அப்புறமா நம்ம ஹீரோயினோட காரை பார்த்துட்டு அங்க போறாங்க. அங்க போயிட்டு எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணு, பக்கத்துல ஹைலேஷன் சொல்லி கிராமத்துல ஒருத்தர் இருக்கான், அவனை நம்ம பார்க்கணும், எனக்கு உதவி பண்ணுன்னு கேட்க இவளும் கார்ல கூட்டு போறான். அந்த ஊருக்கு போய் பார்த்தா அங்க ஒருத்தன் கூட இல்லைங்க. அங்க உள்ளவங்க எல்லாருமே அந்த ஊரையே காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. பாக்குற இடமெல்லாம் 7175 அப்படிங்கிற நம்பரை மட்டும் தான் எழுதி வச்சிருக்கானுங்க. இவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டை தேடி போற சீனே வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு படம் ரொம்ப நேச்சுரலாவே இருக்கும். நடந்து போகையில அங்க ஒருத்தன் பேண்ட் ஷர்ட்லாம் கூட தரையில கிடக்கிறத பாக்குறாங்க. அப்படியே ஃபாலோ பண்ணி போகையில ஒரு வழியா அந்த ஹைலைட்ஸ் சொல்லப்படுற அந்த பர்சனை ரெண்டு பேருமே பாத்துறாங்க. உள்ள கூட்டு போறான். அவனும் அவங்கிட்ட நடந்த எல்லா விஷயங்களையுமே சொல்றாங்க. சரி ஓகே, இந்த கிராமத்துல யாருமே இல்லையே, நீங்க மட்டும் தான் இந்த கிராமத்துல இருக்கீங்க, அப்படி இந்த கிராமத்துக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கல இப்ப அவன் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா நம்ம ஹீரோயின் இருக்கா பாத்தீங்களா, ஹீரோயினோட அப்பங்காரனும் அந்த குப்ராவோட அப்பங்காரனும் சேர்ந்து இந்த புதையல் இருக்கிறதுக்காக ஒரு ஜின்னையே கூப்பிட்டு இருக்கானுங்க. அந்த ஜின்னோட உதவினால நிறைய பணம் நகைன்னு எல்லாத்தையுமே எடுத்திருக்கானுங்க. வாழ்க்கைய செமையா வாழ்ந்திருக்கானுங்க. ஒரு கட்டத்துல இனிமே அந்த ஜின்னோட உதவி தேவையில்ல அப்படிங்கறத முடிவு பண்ணி அந்த ஜின்னை அடைச்சி அந்த மரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மரத்துக்கு கீழேயே அந்த ஜின்னை அழிச்சு புதைச்சிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமா தாங்க பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு. ஊர்ல மர்மமான நோய் தாக்கப்பட்டுச்சு. அதனால நிறைய குழந்தைகள் ஒற்றை கண்ணு கை கால்களோட ஒரு மாதிரி வித்தியாசமாகவும் விகாரமாகவும் தான் பிறந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இப்ப இவங்களாலதான் இவங்களா நோய் வாய்ப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா, அதனால இவங்கள்ட்ட நிறைய காசு பணம் இருந்ததுனால கையில உள்ள காசு பணத்தை கொடுத்து இந்த ஊர்ல உள்ளவங்களை இந்த ஊர்ல இருந்து பக்கத்து ஊருக்கு போய் பொழைச்சுங்கடா அப்படின்னு சொல்லி இங்க இருக்கவங்க அனுப்பிச்சு விட்டுருக்கானுங்க. சரி அதெல்லாம் ஓகே, நீங்க ஏன் போகாம இங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கல என்னோட மனைவி ஒரு ஜின், அவன் என்ன பாதுகாத்துக்கிட்டு இருக்கா, அதனாலதான் நான் இங்க தைரியமா இருக்கேன் அப்படிங்கறத சொல்றா. அவதான் நீங்க இங்க வரப்போறதையும் சொன்னா அப்படிங்கறதையும் சொல்றாங்க. நீங்க ஆல்ரெடி ஒரு ஜின்னை கொன்னதுனால என் பொண்டாட்டி கூட உங்களுக்கு உதவி பண்ண முடியாது, அதனால இங்க முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போங்க அப்படிங்கறத சொல்றா. திடீர்னு அங்க அமானுஷம் நடக்க ஆரம்பிக்குதுங்க. இந்த சீன்ல அலற விட்டுருக்கானுங்க. ஒரு குழந்தை ஒரே கண்ணோட பிறந்த மாதிரியான காட்டுறானுங்க. பார்த்து நம்ம ஓஜாவும் நம்ம ஹீரோயினும் கதறாங்க. வெளியில ஓடி வந்து பார்த்தா கீழே ஃபுல்லாவே ரத்த கரைகளோட கை அச்சிருக்குங்க. கூடவே கார் முழுக்க அந்த கை அச்சு அப்படியே இருக்கு. உசுறு பொழைச்சா போதுண்டா சாமின்னு ரெண்டு பேரும் தப்பிச்சு ஒரு வழியா கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹோஜா சொல்றான், அவங்க புதைச்ச அந்த ஜின்னை நம்ம வெளியில எடுத்து இன்னொரு இடத்துல புதைச்சிட்டோம்னா அந்த சாபம் நீங்கிரும், இந்த கிராமமும் நல்லா இருக்கும், அந்த பொண்ணு சரியாயிடுவா அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். சரி ஓகேன்னு நம்ம ஹீரோயின் சொல்ல ரெண்டு பேருமே அந்த மரத்துக்கு போறாங்க. அங்க உள்ள ஒரு பானையை அப்படியே நோண்டி வெளியில எடுக்கிறாங்க. அதை ஓபன் பண்றப்போ அதுல இருந்து புகை மாதிரியான ஒண்ணு வெளியில வருதுங்க. அப்படியே அந்த இடத்தையே அலசி எடுக்குது. ஒரு வழியா அந்த பானையை எடுத்துட்டு போய் இன்னொரு இடத்துலயும் புதைச்சிட்டு வந்துடுறாங்க. அப்பாடா இனிமே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரா அப்படின்னு சொல்லி நிம்மதியா வீட்டுக்கு போறாங்க. நம்ம ஹீரோனும் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறா. அந்த குப்ரா பொண்ணுக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, அவளும் நல்லா இருக்கா. இப்ப திடீர்னு அந்த குப்ரா பொண்ணோட அம்மாக்காரி வராங்க. வந்துட்டு அந்த சாபம் வாங்கின கிராமம் இருக்கு பாத்தீங்களா, ஒருத்தனை கூட போய் பார்த்துட்டு வந்தாங்கல்ல, அந்த கிராமத்துல ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்கள நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஹோஜாவை கேட்க சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் ஹீரோயின் நானும் வரவா அப்படின்னு கேட்கல, இல்ல நீங்க என் கூட இங்கே உதவியா இருமா அப்படின்ற மாதிரி அவளை இங்கே இருக்க வச்சுக்கிறாங்க. அதனால ஹோஜா மட்டும் தனியா அந்த ஊருக்கு போறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ரூம்ல இருக்கிறப்போ சரி ஓகே ட்ரெஸ்ஸா மாத்தலாம்னு பாக்குறப்போ அவ போட்டிருக்க இன்னர்ல ஏதோ ஒரு மாதிரி உறுத்துது. என்னடான்னு பார்த்தா அதுல இவளுக்கே தெரியாம ஒரு சீட்டை எழுதி வச்சிருக்காங்க. அதை எடுத்து பார்த்தா இவளோட போட்டோவும் அந்த குப்ரா பொண்ணோட போட்டோவையும் ஒட்டி வச்சிருக்காங்க. கூடவே ஒரு ஜின்னையும் அப்படியே வரைஞ்சு வச்சிருக்காங்க. இவளுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியாம ரொம்ப பயந்து போயிடுறா. இன்னொரு பக்கம் ஹோஜா அந்த கார்ல உட்காந்துருக்காரு. அப்போ ஒரு கால் வருது. இவரு ஒரு டவுட் கேட்டிருப்பாரு பாத்தீங்களா, 7175 அப்படின்னா என்ன அப்படிங்கறத. அதுக்காக அந்த ஃப்ரெண்டு கால் பண்ணிருக்கா. அப்படி அதுக்கான அர்த்தம் என்னன்னா அது இன்னும் அழியல, அது உயிரோட தான் இருக்கு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் அந்த 7175 அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அப்படிங்கிறான். அது மட்டும் கிடையாதுங்க, ஒரு ஜின் செத்து போய் அந்த செத்து போன ஜின்னை மறுபடியும் அங்கிருந்து இடமாற்றம் பண்ணா அந்த சாபத்துல இருந்து நீங்களாமே தவிர ஒரு உயிரோட இருக்கிற ஜின்னை வெளியில எடுத்து விட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கான சாபமும் நீங்க அது அந்த ஜின்னும் வெளியில வந்துரும் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்லி விடுறான். அதே நேரத்துல அந்த ஹைலாஸுங்கிறவனும் வர்றாங்க. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரத்த கலரியா வந்து கார் முன்னாடி நிக்கிறான். இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த குப்ராவோட ரூமை ஓபன் பண்ணி பார்த்தா பக்கத்துல ஒரு பாம்பு கிடக்குங்க. பின்னாடி குப்ராவோட அம்மாவும் அவளோட அக்காகாரியும் வந்து இவளோட தலையில அடிச்சு வெறித்தனமா அவளை அப்படியே பிடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஹைலாஷுங்கிற இருக்கா பாத்தீங்களா, அவன் டே இதெல்லாம் பண்றது யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அதுக்குள்ள அங்க உள்ள ஜின்கள் அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டு அவனை அப்படியே தூக்கிட்டு போகுது. பய தெரிச்சு அடிச்சுக்கிட்டு நம்ம ஓஜா அங்கிருந்து தெரிச்சு ஓடுறான். வீட்டுக்கு வந்து பார்த்தா அத்தகாரிய ஒரு மலைப்பாம்பு அப்படியே சுத்தி இருக்குங்க. அவ செத்துட்டா. இப்ப நம்ம ஹீரோயினை தேடி நம்ம ஓஜா அப்படியே போயிட்டு இருக்கப்போ
அப்படியே ஸ்கிட் ஆகி கீழே ஒரு கிணத்துக்குள்ள விழுந்துடுறாங்க. மேல பார்த்தா குப்ராவோட அம்மாகாரியும் அந்த அக்காக்காரியும் நிக்கிறாங்க. மேல இருந்து கல்ல அப்படியே தூக்கி போடுறாங்க. நம்ம ஓஜாவுக்கு அரை உசுறு தாங்க இருக்கு, கொஞ்ச நேரத்துல அவனும் சாக போறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின்ட்ட அந்த குப்ராவோட அம்மாகாரி பேசுறாங்க. என்ன நடக்கிறதெல்லாம் ஒன்னும் புரியல, தப்பு செஞ்சது 2 பேரும் தான், உன் அப்பனும் தான் தப்பு செஞ்சிருக்கான், ஆனா அவன் மட்டும் விவரமா ஒன்ன தூக்கிட்டு போயிட்டான். அந்த சாபத்தை என் பொண்ணு மட்டும் இத்தனை வருஷங்களா அனுபவிச்சுட்டு இருக்கா, இனிமே அந்த சாபத்தை நீ தாண்டி அனுபவிக்க போற, நான் என் பொண்ணு எல்லாருமே இந்த ஊரை விட்டு காலி பண்ணி போறோம், சாவுடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமாதி பெட்டியில நம்ம ஹீரோயினை அடைச்சு உள்ள ஒரு பாம்பை விட்டுறானுங்க. அந்த பாம்பு நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு சூனிய வச்சதை எடுத்திருப்பாங்க பாத்தீங்களா, நம்ம ஓஜா எடுத்திருப்பார்ல, அந்த சூனிய யாருக்காக வைக்கப்பட்டதுன்னா நம்ம ஹீரோயினுக்காக வைக்கப்பட்டது. எதுக்காக நம்ம ஹீரோயினுக்கு இப்படி ஒரு சூனியத்தை வச்சாங்கன்னா, அந்த புதையலை தேடுறதுக்காக ஒரு ஜின்னை எழுப்பி விட்டாங்க பாத்தீங்களா, அந்த ஜின்னோட சாபம் நம்ம ஹீரோயினையும் சேரும். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஹீரோயினோட அப்பங்கார அந்த ஊரை விட்டே காலி பண்ணி போயிருக்கான். சோ அதனால அந்த சாபத்தை நம்ம ஹீரோயின் பக்கம் திருப்பி விட்டுட்டாங்க. சோ நம்ம ஹீரோயினோட கதையும் முடிஞ்சு போச்சு, அந்த ஓஜாவோட கதையும் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இந்த படம் உண்மையான கதையை தழுவி எடுக்கப்பட்ட படம். இந்த படத்துல சொன்ன மாதிரி அந்த கிராமத்துல நிறைய பேரு நோய்வாய்ப்பட்டு பிறந்தாங்க, கண்கள் ஒற்றை கண்களோட பிறந்தாங்க, எல்லா பிரச்சனையுமே நடந்தது. கடைசியில அந்த ஓஜான்னு சொல்லப்படுறவன் உண்மையா சொன்னா அந்த உண்மை சம்பவத்துல அவன் சாகல, தலையில பலமா அடிபட்டதுனால கோமா ஸ்டேஜுக்கு போனதாகவும் சொல்றாங்க. எப்படி ட்விஸ்ட் வச்சாங்க பாத்தீங்களா, எவ்வளவு வில்லத்தனமா வேலையை பார்த்துக்கிட்டு கூடவே இருந்திருக்காளுங்க பாருங்க. இதுல என்ன ஒரு கொடுமைனா, இலவச இணைப்பா நம்ம ஹோஜாவே அனுப்பி வச்சிருக்காங்க பாருங்க, அதுதான் எனக்கு சிரிப்பா வருது. இந்த படத்துக்கு ப்ரோ பயமே வரல ப்ரோ, மொக்க படம் ப்ரோ, அது மாதிரிலாம் கமெண்ட் பண்றவங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை, அப்படியே டெலிகிராம் சேனலோட லிங்கை கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. படத்தோட லிங்கை நாங்க கொடுத்துருக்கேன், ஃபுல்லா படத்தை டவுன்லோட் பண்ணி பொறுமையா நைட் உட்காந்து பாருங்க. அதுக்கப்புறமா எனக்கு பயம் இல்ல ப்ரோ அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு டப்பே படத்தோட 6வது பாகம் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எப்பவும் கேட்கறது தான், அந்த 500 கமெண்ட்களை நீங்க கொடுப்பீங்கன்னு நம்புறேன், அதை தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ.